அன்னைக்கு எம்எஸ் தோனி ரிக்கி பாண்டிங்கோடைய பிளானை அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. இதை பார்த்த எல்லா ஆஸ்திரேலியன் பிளேயரும் பயங்கரமா ஷாக் ஆனாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே 2008 நடந்த காமன்வெல்த் பேங்க் சீரீஸ்ல ரிக்கி பாண்டிங் நம்ம எம்எஸ் தோனி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 ஃபீல்டருக்கு மேல ஆஃப் சைட்ல செட் பண்ணி இருப்பாரு. இது எதுக்குன்னா ஒரே பக்கத்துல ஃபீல்டர்ஸை செட் பண்ணி அதே பக்கத்துல பந்தை போட்டு எம்எஸ் தோனியை ஆஃப் சைட்ல ஆட வச்சு அவருடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்காக தான். இதே டாக்டிக்ஸை ஆஸ்திரேலியன் டீம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜிம்பாப்வேவுக்கு எதிராக ஒரு முறை ட்ரை பண்ணி இருப்பாங்க. அதனால ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ரன் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இங்க மாஸ்டர் மைண்ட் தோனியோ வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. 8 ஃபீல்டர்ஸ் ஆஃப் சைட்ல இருந்தாலும் லெக் சைட்ல கொஞ்சம் நகர்ந்து வந்து பாலை தட்டி விட்டுட்டு 3 ரன்னை ஓடி எடுத்திருப்பாரு. இதை பார்த்தா ரிக்கி பாண்டிங் பயங்கரமா ஷாக் ஆக வேற வழி இல்லாம தோனிக்கு நார்மலா எல்லா பக்கமும் ஃபீல்டர்ஸை செட் பண்ண ஆரம்பிப்பாரு. பாண்டிங் ஆடின இந்த மைண்ட் கேமை நம்ம மாஸ்டர் மைண்ட் தோனி முறியடிச்ச இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.